நீங்க எவ்வளவு சிவன் கோயில் போயிருக்கலாம், ஆனா இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது உங்க காலை வச்சிருங்க. அப்புறம் நீங்களே அவரை விட்டாலும் சரி, அவர் உங்களை விடவே மாட்டாரு. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுங்க. ஒன்ஸ் ராமேஸ்வரம் ரீச் ஆயிட்டீங்கன்னா அங்க இருந்து ராம்நாத் ரீச் ஆயிட்டு உத்தரகோசமங்கைன்னு சொல்லி ஒரு பஸ் டிக்கெட் எடுங்க. சரியா அரை மணி நேரத்துல இந்த பஸ்ல இருந்து அந்த கோயில் வாசல்ல இறங்கிடலாம். 12 ஜோதிர்லிங்கம், கைலாய மலை, பஞ்சபூத ஸ்தலம், இதை எல்லாத்த விட நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க என்ன வேண்டி கேக்குறீங்களோ எல்லாமே இங்க கிடைக்கும். ஏன்னா சிவபெருமானோட முதல் கோவில் சொந்த ஊர் இந்த உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை வரணும்னு நினைச்சா 300 ஜென்மத்துக்கு புண்ணியம் செஞ்சாதான் இந்த கோயிலோட மண்ணையே மிதிக்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவன் இங்க வரவங்களுக்கு ரகசியமா உபதேசம் சொல்றதாவும், ரகசியமா காட்சி தரதாவும், ரகசியமா தாண்டவம் ஆடுறதாவும், ரகசியமா தன்னை தேடி வர எல்லாரையும் இங்க பாக்குறதா இங்க வர நிறைய பேர் சொல்றாங்க, நம்புறாங்க. சோ நீங்களும் என்ன மாதிரி சிவன் பக்தனா இல்ல சிவன் வெறியனா இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நம சிவான் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.